செய்திகள். நிலநடுக்கத்தால் முல்லை பெரியாறு அணைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. தொழில்நுட்ப குழுவினரின் அறிக்கையால் கேரளாவின் பொய் பிரச்சாரம் அம்பலம். ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு மத்திய பட்ஜெட் தாக்கல். பிரணாப் முகர்ஜி பேட்டி. பொங்கல் பண்டிகையொட்டி 1000 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு. பேருந்து கட்டணம் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பரிதவிப்பு. பொங்கல் பண்டிகை வரை பெட்ரோல் விலை உயர்வு இல்லை. எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணைக்கு நிலநடுக்கத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று உச்சநீதிமன்ற நிபுணர் குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனால் அணை பலவீனமாக உள்ளது என்ற கேரள அரசின் வாதம் பொய்யானது என்பது தெரியவந்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி A.S. ஆனந்த் தலைமையில் 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. முல்லை பெரியாறு அணை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கேரள அரசு புகார் கூறியதை தொடர்ந்து சமீபத்தில் தொழில்நுட்ப நிபுணர்களான C.T. தத்தே, D.K. மேத்தா ஆகியோர் கடந்த மாதம் 24ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்தனர். இதனிடையே டெல்லியில் இன்று நீதிபதி A.S. தலைமையிலான 5 குழு கூட்டம் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப குழுவினர் தங்கள் சேகரித்த ஆய்வு அறிக்கைகளை தாக்கல் செய்தனர். அந்த அறிக்கையில் முல்லை பெரியாறு அணைக்கு நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏதும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக கேரள அரசுகள் தங்கள் தரப்பு கருத்துக்களை 5 குழுவிடம் தெரிவித்தனர். முல்லை பெரியாறு அணைக்கு நிலநடுக்கத்தால் பாதிப்பு இல்லை என்ற தொழில்நுட்ப குழுவினர் தெரிவித்துள்ளதால் அணை பலவீனமாக உள்ளது என்ற கேரள அரசின் வாதம் பொய்யானது என்பது தெரியவந்துள்ளது. காலையில் எம்பவர்ட் கமிட்டி இப்போ ஹியரிங் ஆரம்பிக்கிற கேரளா கவர்மெண்ட் அவங்க அப்ளிகேஷன் ஆர்கியூ பண்ணாங்க. புது அணை கட்டுறதுக்கு எல்லா நெசசிட்டி பற்றி பேசினாங்க. அப்புறம் அவங்க அப்ளிகேஷன் ஒன்று போட்டாங்க, லோவரிங் தி லெவல் டு 120 ஃபீட். அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த எர்த்குவேக்னால ஒரு எஃபெக்டும் ஆகலை, அதனால அந்த அப்ளிகேஷனில் ஒரு ஆர்டர் ஒன்றும் போடலை. போஸ்ட் லஞ்ச் நாங்கள் ஆர்கியூ பண்ணும்போது, தமிழ்நாடு ஆர்கியூ பண்ணும்போது we emphasize that new dam வந்து அவசியமே கிடையாது. because existing dam வந்து retrofit பண்ணி fully strengthen ஆகி it is capable to hold water and the new dam வந்து it is totally not necessary. ஐவர் குழுவிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கை வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. 5 மாநில தேர்தலுக்கு பிறகு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். ஆண்டுதோறும் பிப்ரவரி மாத இறுதியில் மத்திய பட்ஜெட் தாக்கலாகும். ஆனால் தற்போது 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டதால் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி 5 மாநில தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியிடப்பட்ட பின்புதான் பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும் என்றும், ஆனால் அது என்றைக்கு என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். Sir, Happy New Year. We have not yet decided the time, but naturally it will have to be after the election. ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கும் 5 மாநில தேர்தல் வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகையொட்டி 1000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் உள்ள பலரும் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை வருவதையொட்டி 1000 சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளிலேயே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அன்றைய தினம் சுமார் 1000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, தேனி, திருச்சி, நாகர்கோவில், கும்பகோணம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பு பேருந்துகள் விடப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசால் பேருந்து கட்டணம் தற்போது பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் சென்னை வாசிகள் பலரும் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு பெரும் தொகை செலவிட வேண்டியிருப்பதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். பால் காசு, பஸ் கட்டணம் எல்லாமே உயர்த்திருக்காங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், போகிறதுக்கு ஊருக்கு எப்பயோ ஒரு தடவை போகிறதும் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம் ஊருக்கு போகிறதுக்கு.
பெட்ரோல் விலை இன்னும் 2 வாரங்களுக்கு உயர்த்தப்பட மாட்டாது என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பெட்ரோலிய நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் வரை உயர்த்த திட்டமிட்டிருந்தன. இந்த விலை உயர்வு நேற்றோ அல்லது இன்றோ அமல்படுத்தப்படலாம் என கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் 15ஆம் தேதி வரை பெட்ரோல் விலை உயர்வு இல்லை என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த அறிவிப்பு 5 மாநில தேர்தலையொட்டி வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் உதவியாளர் சந்தோலியா மற்றும் பெகுரா ஆகியோரின் ஜாமீன் குறித்து பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2G வழக்கில் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவின் உதவியாளர் RK சந்தோலியாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து அவர் அன்றே திகார் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் சந்தோலியாவின் ஜாமீனை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சந்தோலியா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி GS சிங்வி அடங்கிய பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவர் ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தவும் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் இதே வழக்கில் கைதாகி திகார் சிறையில் உள்ள முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் சித்தார்த் பெகுராவும் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனுவையும் உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து இந்த 2 பேரின் ஜாமீன் மனுக்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. Today, the High Court order, which had stayed the bail granted to Mr. RK Chandolia in 2G scam, was challenged in Supreme Court. The matter got listed in Court number 6 before the Court of Justice Singhvi, and he has issued the notice to CBI. இந்த வழக்கின் அடுத்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற உள்ளது. ஆகையால் சித்தார்த் பெகுரா பிப்ரவரி மாதத்திற்கு முன்னதாக விடுதலை செய்யப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. 2G ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 14 பேரில் ராசா மற்றும் சித்தார்த் பெகுரா ஆகியோர் மட்டும் சிறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடைபெறுவதாக இருந்த ஹசாரே குழு கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சமூக சேவகர் அண்ணா ஹசாரே விஷ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதால் புனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு நெஞ்சில் சளி தொற்று மற்றும் மூச்சு திணறலுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மெல்ல உடல்நலம் தேறி வரும் அண்ணா ஹசாரே 5 அல்லது 6 நாட்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்வதுடன் நன்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். उनको मेडिकल ट्रीटमेंट की जरूरत 5 से 6 दिनों की है. उसके बारे में हमने बात की हुई है. हॉस्पिटल में उनको कम से कम 5 दिन तो रहना पड़ेगा. एंटीबायोटिक चालू रहेंगे, बाकी की दवाई चालू रहेंगे. एक बार जैसे भी उनके इम्प्रूवमेंट होता है वो हिसाब से वो अपना डिसीजन ले सकते हैं. लेकिन कम से कम 5 दिन का पूरे आराम, नो पब्लिक मीटिंग, ये तो हमने जरूर बताया हुआ है. उसके बाद में जैसे भी सिचुएशन होता है, उनकी कंडीशन जैसे इम्प्रूवमेंट होती है वैसे वो अपना डिसीजन. இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரே உடல்நலம் தேர வேண்டும் என்பது நாட்டு மக்கள் அனைவரின் விருப்பம் என்று தெரிவித்தார். उनकी सेहत हम सब लोगों के लिए सबसे जरूरी है. अन्ना का स्वस्थ रहना हमारे लिए, देश के लिए, सबके लिए जरूरी है. तो उनकी सेहत सर्वोपरि है. तो जैसा डॉक्टर सजेस्ट करेंगे वैसा ही करते हैं. மேலும் அண்ணா ஹசாரே குணமடையும் வரை தங்களது குழுவினரின் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாகவும் கெஜ்ரிவால் அப்போது குறிப்பிட்டார். உலகிலேயே மிகப்பெரிய துணியாலான குருதி கொடையாளர்கள் டைரி திருச்செங்கோட்டில் வெளியீடு. அனைத்து ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு நடத்த கோரிக்கை. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.